சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கைட்ஸ் குரூப் 4 தேர்வு ஜூலை 12 நடைபெறும். 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற வாங்கி படியுங்கள். காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலில் 26 அப்பாவி உயிர்களை பயங்கரவாதிகள் காவு வாங்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கும் நிலையில் தினம் ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் நடந்த தினத்தன்று ஜிப்லைனில் பயணித்தவாறே அதில் அமர்ந்திருந்து சுற்றுலா பயணி ஒருவர் எடுத்த வீடியோவில் பயங்கரவாதிகள் சுடும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. ஜிப்லைனில் அமர்ந்தவாறு இந்த வீடியோவை எடுத்த குஜராத்தை சேர்ந்த ரிஷிபட் என்பவர் கூறும்போது, கடந்த 17ஆம் தேதி சுற்றுலா செல்ல குடும்பத்துடன் புறப்பட்டதாகவும் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காமுக்கு சென்றதாகவும் தெரிவித்தார். முதலில் தனது மனைவியும் மகனும் ஜிப்லைனில் அமர்ந்து பயணித்த நிலையில் அவர்களுக்கு அடுத்தபடியாக தான் ஜிப்லைனில் பயணித்ததாக தெரிவித்த ரிஷிபட், தனது மகனும் மனைவியும் பயணித்த போது ஒன்றும் சொல்லாத ஜிப்லைன் ஆபரேட்டர் தன்னை தள்ளிவிடும் போது 3 முறை அல்லாஹு அக்பர் என்று தெரிவித்தான். அவனது நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் உள்ளது என்றார். मैं जब जिप लाइन कर रहा था तब फायरिंग स्टार्ट हुई. अराउंड 4 से 5 बार गोलियां चल गई. तब 20 सेकंड तक तो मुझे मालूम नहीं था, मैं मेरी मस्ती में जिप लाइन के अंदर था. फिर मुझे मालूम पड़ा कि यहाँ पे गोलियां चल रही है, लोग नीचे मर रहे हैं. मैंने देखा 5-6 लोगों को गोलियां लग गई है. फिर मुझे 20 सेकंड के बाद अराउंड पता चला कि यहाँ पे आतंकी हमला हुआ है. मेरी वाइफ और लड़का नीचे चिल्ला रहे थे. मैं थोड़ा नजदीक पहुंचा, मैं बेल्ट खोल के कूद के मेरी वाइफ और मेरे लड़के को लेके वहां से तुरंत भागने लगा. அதேபோல முதல் 20 வினாடிகள் ஜிப்லைனில் செல்லும் மகிழ்ச்சியில் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தான் கவனிக்கவில்லை என்ற ரிஷிபட், அதன் பிறகு அடுத்தடுத்து கேட்ட துப்பாக்கி சப்தத்தை கேட்டு தீவிரவாதிகள் சுடுவதை கண்டு பயந்து போய் பாதியிலேயே ஜிப்லைனில் இருந்து குதித்து தனது மனைவி மற்றும் மகனை அழைத்துக் கொண்டு தப்பி ஓடியதாக தெரிவித்தார். जब मैंने स्लाइड कर रहा था तब वो बोला और उसके बाद फायरिंग हुई है, उसलिए उस बंदे पे मुझे थोड़ा डाउट हो रहा था. वो अल्लाहू अकबर 3 बार बोला और फायरिंग स्टार्ट हुई. तब आपको कुछ अंदाजा नहीं? तब मेरे को मालूम नहीं था. पर ये चीज मैं बोल रहा हूँ ना कि जब 23 तारीख को हम गुजरात पहुंचे, यहाँ मेरे भाई के पास बैठे हम फैमिली मेंबर सारे वीडियो देख रहे थे, तब ये चीज हमको नोटिस हुई कि आगे के एक भी वीडियो में ये बंदा कुछ नहीं बोल रहा है, इसी टाइम बोल रहा है और फिर फायरिंग स्टार्ट हुई. தனக்கு முழுக்க முழுக்க ஜிப்லைன் ஆபரேட்டர் மீதும் அவரது நடவடிக்கை மீதும் சந்தேகம் உள்ளதாக ரிஷிபட் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு ஜிப்லைன் ஆபரேட்டரான முசம்மில் NIA அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஜிப்லைன் ஆபரேட்டர் முசம்மிலின் தந்தையிடம் கேட்டபோது, சம்பவத்தன்று நடந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டு பயந்து விட்டதாக தனது மகன் தெரிவித்தான் என்றார். தான் எந்த வீடியோவும் பார்க்கவில்லை என்ற அவரிடம், உங்கள் மகன் 3 முறை அல்லாஹு அக்பர் என்று கூறியது ஏன் என்று கேட்ட கேள்விக்கு, தாங்கள் எந்த ஒரு ஆபத்து காலங்களிலும் அல்லாஹு அக்பர் என்று அவரை துணைக்கு அழைப்பது வழக்கம் என்றும், புயல் வீசும் போது கூட எங்களை காத்துக்கொள்ள அல்லாஹு அக்பர் என்று தான் கூறுவோம், இதில் என்ன தவறு இருக்கிறது? எனது மகனை விசாரணை என்று அழைத்து சென்றிருக்கிறார்கள், மற்றபடி அவனுடன் பணியில் இருந்த நபர்கள் யார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்றும் யதார்த்தமாக தெரிவித்தார் முசம்மிலின் தந்தை. वो जगह हम जब तूफान भी आता है हम अल्लाह अकबर बोलता है साहब, अगर कोई भी आता है तूफान अल्लाह अकबर पड़ता है. हमको क्या है, हमको क्या कसूर है कुछ? பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜமீர் மற்றும் வேல்ராஜ். சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கைட்ஸ் குரூப் 4 தேர்வு ஜூலை 12 நடைபெறும். 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற வாங்கி படியுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.